நான் நிறைய விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோட லைஃப்பில். யூடியூப், ஜிம், கோடிங், ரீடிங் புக்ஸ், ஃபினான்ஸ், பிஸ்னஸ் எக்ஸெட்ரா. பட் பிரச்சனை என்னென்னா ஐ வாஸ் அ ஃபெயிலியர் அட் ஆல் ஆஃப் தெம். எஸ்பெஷலி ஸ்டார்டிங்கில் நான் நிறைய மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணேன். பட் லேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ என்னால் இந்த எல்லா விஷயத்தையும் ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதை தாண்டி பெட்டராக பர்ஃபார்மும் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என்னோட பேர் சரவணன். அண்ட் நம்ம இந்த சேனல் எப்படி ரிசர்ச் பேஸ்ட் டூல் ஸ்ட்ராட்டஜிஸ் கூட ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ட்ரீம் லைஃபை கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஃபெயிலிங். 1983 யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஃபிசிசிஸ்டான லான் ஒயிட்ஹெட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. ஒரு சிங்கிள் டாமினோ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இது அதை விட 50% பெருசாக இருக்கிற ஒரு டாமினோவை ஈஸியாக கீழே தள்ளி விட முடியும். இந்த வீடியோவை பாருங்கள் எப்படி இந்த சின்ன சின்ன டாமினோஸ் அடுத்தடுத்து இருக்கிற பெரிய டாமினோஸை ஈஸியாக கீழே தள்ளி விடுதுன்ட்டு. இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயத்த ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பிரெயின் பேசிக்காக ஒரு ஓவர்லோடட் ப்ரெஷரை ஃபீல் பண்ணும். இந்த மாதிரி டைமில் சின்னதாக ஒரு ஃபெயிலியர் வந்தால் போதும். இதுதான் நம்ம பிரெயினோட ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக மாதிரி. இந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணோன்னா நம்ம அடுத்தடுத்த விஷயத்த பண்ணுறதுக்கான மோட்டிவேஷனை கம்மி பண்ணிடும். இதனாலேயே நம்ம அடுத்த விஷயத்த பண்ணாமல் ஈஸியாக கிவ் அப் பண்ணிவிடுவோம். எப்படி இந்த சின்ன சின்ன டாமினோஸ் அடுத்தடுத்து பெரிய டாமினோஸை கீழே தள்ளி விடுது, அதே மாதிரி இதை நீங்களே உங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு எல்லாமே கரெக்டாக பண்ண போகிறோன்ட்டு ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. பட் காலையில் ஜஸ்ட் 1 hour லேட்டாக எழுந்தாவோ இல்லைனா சின்னதாக ஏதோ ஒரு ஃபெயிலியர் வந்தாவோ போதும், அந்த என்டையர் பிளானுமே தூக்கி போட்டு அன்றைக்கி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஈஸியாக கிவ் அப் பண்ணியிருப்பீங்க. இதில் மோசமான விஷயம் என்னென்னா இந்த எல்லா ஃபெயிலியருக்கும் நம்மளே ப்ளேம் பண்ணுவோம். இது நம்ம மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸை இன்னுமே கம்மி பண்ணும். எஸ்பெஷலி இந்த மாதிரி டைமில் நான் இன்னொரு பெரிய மிஸ்டேக்கை மேக் பண்ணேன். பேசிக்காக நான் என்ன பண்ணேன்னா இந்த ஃபெயிலியரை தாண்டி என்னால் புஷ் பண்ண முடியும்ன்ட்டு என்ன நானே அதிகமாக புஷ் பண்ணுது. ட்ரஸ்ட் மீ, இதையா நான் மோசமான விஷயம்னு சொல்கிறேன்னா ஒரு லெவலுக்கு மேலே நான் பர்ன் அவுட்ன்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டேன். எப்படி நம்ம சூடான ஒரு சாப்பாடை சாப்பிட்டோன்னா நம்ம நாக்கு வந்துடும், அதுலேருந்து ஒரு சில நாட்களுக்கு என்ன தான் டேஸ்ட்டாக சாப்பிட்டாலும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. அந்த மாதிரி லைஃபுக்கு நடக்கிறது தான் இந்த பர்ன் அவுட். இதில் சிக்காமல் தப்பிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணது இந்த ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோனில் சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி, விச் இஸ் தி பவர் ஆஃப் ஒன் திங். ஸ்டார்டிங்கில் நமக்கு பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்கு ரீசன் நம்ம 10 விஷயத்தை பண்ணும்போது நம்ம பிரெயின் பேசிக்காக இந்த ஓவர்லோட ப்ரெஷரை ஃபீல் பண்ணும். பட் அதுவே நம்ம ஒரே ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது பிரெயினுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்படி ஈஸியாக இருக்கிறதுனாலேயே அதில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும். ப்ளஸ் அதில் ரொம்பவே அதிகமான ப்ராக்ரஸ் மேக் பண்ண முடியும். இந்த ப்ராக்ரஸ் பேசிக்காக என்ன பண்ணோன்னா நம்ம மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியும், நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் வின் பண்ண முடியும்ன்ட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலான்னா உங்களை நீங்களே ஒரு கொஷின் கேளுங்க, நான் எந்த ஒரு விஷயத்தை பண்ணால் என்னோடய லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். இந்த கொஷின் நான் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு வந்த ஆன்சர் யூடியூப். ஸோ நான் யூடியூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, இது ஸ்டார்டிங்க்கு பரவாயில்ல, பட் ஸ்டில் நம்மளோட கோல் என்னென்னா மல்டிபிள் திங்ஸில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக தான் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப், த ரூல் ஆஃப் அடிஷன். 2009 ஃபிலிப்பா லாலின்றவங்க பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேமஸ் ஸ்டடி இருக்குது. இந்த ஸ்டடியோட எண்ணில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு ஆவரேஜ் பர்சன் அவன் பண்ணுற ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 18 to 254 நாட்கள் எடுத்துக்கும். ஆவரேஜாக 66 நாட்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆட்டோமேட்டிக்னா என்ன? பேசிக்காக நம்ம எந்த ஒரு வேலையை பண்ணுறதுனாலும் அதை ஹேண்டில் பண்ணுறது நம்ம பிரெயினில் இருக்கிற சிஇஓன்னு சொல்லப்படுற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். பட் பிரச்சனை என்னென்னா இது ரொம்ப அதிகமான எனர்ஜி எடுத்துக்கும். இந்த எனர்ஜி கன்சப்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு பிரெயின் ஒரு சூப்பரான ஒரு வேலையை பார்க்கும். பேசிக்காக நம்ம பண்ணுற ஆக்ஷனை இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்லேருந்து பேசல் கேங்லியான்ற ஒரு பிரெயின் ஏரியாவுக்கு மூவ் பண்ணிடும். இந்த இடத்துல எனர்ஜி கன்சப்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதனாலேயே அந்த விஷயத்தை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக அண்ட் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இந்த இடத்துல தான் மோஸ்ட் ஆஃப் த ஹேபிட்ஸ் கிரியேட் ஆகுது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட் டைம் ப்ரஷ் பண்ணுறதுக்கோ இல்லைனா கார் ஆர் பைக் ஓட்ட கற்றுக்கிறதுக்கோ எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம். பட் இப்போ அதை பற்றி பெருசாக யோசிக்காமே அந்த எல்லா வேலையுமே நம்ம ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டு இருப்போம். இதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சிங்கிள் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் விஷயமும் ஒரு ஹேபிட்டாக மாறிடும், ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இதனாலே நமக்கு என்ன தான் பிரச்சனை வந்தாலும் அந்த பர்டிகுலர் விஷயத்தை எப்படியாவது பண்ணிவிடும். பிகாஸ் அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணணும். எனக்கு யூடியூப் அடுத்து லைஃப்பில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா என்னோடய ஹெல்த். இந்த ஹெல்த்துக்காக நான் சூஸ் பண்ண விஷயம் ஜிம் போகிறது. பட் பிரச்சனை என்னென்னா போன ஸ்டெப்பில் நம்ம ஒரே விஷயத்தை தான் பண்ணணும். அதனால் அந்த விஷயத்தை நம்ம ஈஸியாக பிளான் பண்ணி மேனேஜ் பண்ணியிருப்போம். பட் இந்த ஸ்டேஜில் நம்ம நிறைய விஷயங்களை ஆட் பண்ணும்போது அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் இல்லைனா நம்ம அந்த விஷயத்த பண்ணும்போது பர்ன் அவுட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வேணும். நம்ம பர்ன் அவுட்டும் ஆகக்கூடாது, அட் த சேம் டைம் அந்த பர்டிகுலர் விஷயத்தில் நம்ம ஃபெயிலும் ஆகக்கூடாது. அதுக்கு தான் அடுத்த ஸ்டெப் த சி பிளான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பர்ன் அவுட்
ஆகக்கூடாதுன்னா நம்ம கிட்ட சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொய்யை பற்றி தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்குமே வந்து 24 மணி நேரம் தான் இருக்குன்ட்டு. பட் ஆக்சுவலாக அது உண்மை இல்லை. பிகாஸ் நம்ம 8 மணி நேரம் தூங்க போகணும், ஸ்கூல் காலேஜஸ் வேலைக்கு போகிறது, சாப்பிட்றது, குளிக்கிறது, இந்த மாதிரி ஒரு நாளில் நம்ம நிறைய விஷயத்த பண்ணுவோம். ஒரு நாளில் மிஞ்சி போனால் ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதனாலேயே வந்து அந்த பர்டிகுலர் டைமை எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் நம்ம எந்த ஒரு விஷயத்த மாஸ்டர் பண்ணணும்னாலும் நமக்கு தேவையான முக்கியமான விஷயம் டைம். அது பேசிக்காக ஒரு புதையல் மாதிரி. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், உங்கள் ப்ரௌசரில் வந்து கூகுள் கேலண்டர் ஓப்பன் பண்ணலாம். இது வந்து calendar.google.comனு போடலாம். இல்லைனா நீங்கள் மொபைல் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து கூகுள் கேலண்டர் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கேலண்டர் பேசிக்காக வந்து இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் எப்போ தூங்க போவீங்க அண்ட் எழுந்துக்க போவீங்கன்றதை செட் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு நாள் நம்ம என்ன தான் பண்ணாலும் ஸ்லீப் தான் பேசிக்காக நமக்கு ஒரு ரீசார்ஜ் மாதிரி. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தில் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. ஸோ நான் வந்து பேசிக்காக வந்து 7 மணிக்கெல்லாம் எழுந்துக்க பார்ப்பேன். ஸோ என்னோடய வேக்கப் டைம் 7 மணிக்குன்னு செட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது வந்து நீங்கள் டெய்லி பண்ணுவீங்கன்றதுனால இந்த இடத்துல டஸ் நாட் ரிப்பீட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் கலர் எனக்கு வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லோ கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே ஆட்டோமேட்டிக்காக இது ரிப்பீட் ஆகும். இப்போ வந்து 7 மணிக்கு வேக்கப் டைம் செட் பண்ணதுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு 8 ஹவர்ஸ் பின்னாடி போயிட்டு எப்போ தூங்க போகணும்னு செட் பண்ணணும். அப்படி பார்த்தோன்னா கரெக்டாக வந்து எனக்கு ஒரு 11 மணின்னு காட்டும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 10 to 11 வந்து நான் வந்து நைட் டைம் ரொட்டீன் செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேசிக்காக உங்கள் கேலண்டர் இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னாலும் இந்த பர்டிகுலர் டைமில் தான் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு நாளில் பண்ணக்கூடிய எசென்ஷியலை ஃபில் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்றது, நீங்கள் வேலைக்கு போகிறோன்னா அந்த கம்யூட்டிங் டைம், காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு டைம் செட் பண்ணுறேன். லஞ்ச் அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு 8 மணிக்கு சாப்பிட பார்ப்பேன், டின்னர். ஸோ இப்போ பேசிக்காக நம்ம வந்து எசென்ஷியல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டோம். இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒர்க் போகிறோம், ஸ்கூல் காலேஜஸ்னா அந்த பர்டிகுலர் ஷெடியூலை இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். ஸோ என்னோட வேலை வந்து 12 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி பண்ண மாட்டீங்க, மோஸ்ட்டாக வந்து வீக் டேஸில் தான் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துலையே வந்து எவ்ரி வீக் டே மண்டே டு ஃப்ரைடேன்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு தெரியுது நான் வந்து கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டேன்னா என்னோட வேலை முடியறதுக்கும் ப்ளஸ் நான் அந்த சாப்பிட்றதுக்கும் எனக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைமிங் மூவ் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் பிளாக்கை அப்படியே வந்து கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஆல் ஈவெண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஈவெண்ட்டுமே கீழே மூவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கேலண்டரில் என்னோட எசென்ஷியல்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் தான் நான் என்ன பண்ணேன்னா வந்து என்னோட ஃபஸ்ட்டு ஒரு ஃபோக்கஸ் பிளாக் செட் பண்ண பார்த்தீங்களா, நான் சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 hours வந்து நான் யூடியூப்பில் ஒர்க் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் ஷெடியூல் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போ வந்து லேட்டர் நான் வந்து என்னோட ஹெல்த்துக்காக ஜிம் ஆட் பண்ணேன். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் லேப்டாப் முன்னாடி தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அதனால் என்னோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது முக்கியம். ஸோ பட் உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தா தெரியும், இப்போ வந்து எனக்கு கரெக்டாக ஜிம் போகிறதுக்கு டைமிங் இல்லை. ஸோ நான் ஏதோ ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி நம்ம ஷெட்யூல் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம பேசிக்காக எந்தெந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணலான்றத முன்னாடியே பார்த்து வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணலான்னா, காலையில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கலாம், ஒரு 15 நிமிஷம். அப்படியே வந்து என்னோட மார்னிங் ரொட்டீன் 1 hourக்கு இருக்குது. அதை வந்து கம்மி பண்ணி நான் 30 minutesன்னு வச்சுக்கலாம். இப்போ பேசிக்காக பார்த்தோம்னா இந்த ஒரு இடத்துலயே வந்து ஒரு 45 நிமிஷம் சேவ் பண்ணிட்டோம். இது இல்லாமல் நான் அடுத்து கட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து யூடியூப்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் டைமிங். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் வந்துடுச்சு. பேசிக்காக இந்த 2 மணி நேரம் தான் எனக்கு வந்து ஜிம் போயிட்டு வரதுக்கு அந்த கம்யூட் ப்ளஸ் அந்த இடத்துல ஒர்க் அவுட், கார்டியோ இது எல்லாத்துக்கும் எடுத்துக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பர்டிகுலர் டைமை வந்து ஜிம்முக்கு யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரஃபாக பார்த்தீங்கன்னா என்னோட கேலண்டர் ஷெட்யூல் இந்த மாதிரி தான் இருக்கும். அட் த சேம் டைம் நான் என்ன பண்ணலாம்னா சாட்டர்டே ஃபுல்லாக என்னோட யூடியூப் ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு 10 to 6 வச்சுக்கலாம். பிகாஸ் அதுதான் ஒரு ஆப்டிமலான டைம். இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா வீக்லி அண்ட் சாட்டர்டே ரிப்பீட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா என்னால் வந்து ஈவினிங் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும். எங்கேயாவது வெளில சாப்பிட போகிறது, ஏதாவது படத்துக்கு போகிறதுன்னா அந்த மாதிரி பண்ணலாம். அட் த சேம் டைம் இதே மாதிரி தான் நான் சண்டேவும் ஃபாலோ பண்ணுவோம். பட் சண்டேல என்ன பண்ணுவோம்னா டைமிங்கை கம்மி பண்ணிடுவேன். ஒரு 4 to 5 hours தான் ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுப்பேன். மீதி வந்து எனக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி என் பிரெயின் வந்து கண்டினியூஸாக இப்படி போய்கிட்டே இருக்காது. எனக்குன்ட்டு ஒரு ரீசார்ஜ் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா சண்டே ஈவினிங்ஸில் வந்து ஏதாவது அனிமே, மூவிஸ் அது மாதிரி ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டாக பார்ப்பேன். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம டைமை இந்த மாதிரி வந்து எக்ஸாக்டாக ஒரு ரிட்டர்ன் ஃபார்மெட்டில் பார்க்கும்போது நம்ம எந்தெந்த இடத்துலலாம் டைமை ஆப்டிமைஸ் பண்ணலான்றது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லஞ்ச் டைமில் வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபோன் தான் நோண்டிக்கிட்டு இருப்பேன். அதனால் வந்து லஞ்ச் ப்ளஸ் அந்த மாதிரி டைமில் வந்து நான் புக்ஸ் படிக்கலாம். போத் லஞ்ச் டைம் ப்ளஸ் டின்னர் டைம் சேவ் கொடுத்தீங்கன்னா ஆல் ஈவெண்ட்டில் சேவ் பண்ணிடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ரிப்பீட் ஆகும். ஸோ 30 minutes வந்து லஞ்சுக்கு எடுத்துப்பேன், 30 minutes வந்து ஏதாவது புக்ஸ் ரீட் பண்ணுவேன். ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, விச் இஸ் பேசிக்கலி பிஸ்னஸ்ன்னு சொல்கிறேன்னு. என்னென்னா பேசிக்காக நான் நிறைய பேருக்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணி வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இப்போதைக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு டிஎம் பண்ணுங்கள். எஸ், அஃப்கோர்ஸ் இது பிஸ்னஸ் ரிலேட்டடாக நான் ஒர்க் பண்ணணும்னா எதர்
எதர் நான் என்னோட என்டர்டைன்மெண்ட் டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இல்லைனா யூடியூப்பில் வந்து அட்லீஸ்ட் சண்டே டைமையாவது சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக வந்து சண்டே ஃபியூ ஹவர்ஸ் என்னோட பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறது எனக்கு ஆக்சுவலாக ஓகே தான். ஸோ இந்த டைம் வந்து நான் பிஸ்னஸ்ன்ட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும்னா ஏதோ ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஸோ அந்த புது விஷயம் வந்து இம்பார்ட்டண்ட்டானு ஃபஸ்ட்டு யோசிங்க. இந்த மாதிரி நீங்கள் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் பண்ணக்கூடிய இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம். பேசிக்காக இந்த ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது அது கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம்னா நம்ம அடுத்த ஒரு ஈஸியான விஷயத்தை பார்த்து இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணிடுவோம். ஒரு பாப்புலர் சேயிங் கூட இருக்குல்ல, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ட்டு. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த விஷயத்தில் ஜம்ப் ஆகிக்கிட்டே இருப்போம். பட் பிரச்சனை என்னன்னா அந்த பர்டிகுலர் விஷயமும் ஒரு டைமுக்கு மேலே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குரங்கு மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயே ஜம்ப் ஆகிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எந்த ஒரு ப்ராக்ரஸுமே மேக் பண்ண மாட்டோம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் பண்ணது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம், உங்கள் லைஃபுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒருவேளை வந்து அந்த மாதிரி டைமில் புது புது ஐடியாஸ் வந்தது, இல்லைனா புது புது விஷயத்தை வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் புக் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புக்கில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இல்லைனா நோஷன், ஒப்சிடியன், இந்த மாதிரி நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு டைம் லைன் வச்சுக்கோங்க. ஒரு 30லேருந்து ஒரு 40 நாள் கழிச்சு அந்த புக்கை திரும்பி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸ்டில் அந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் கேலண்டர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எந்தெந்த இடத்துலலாம் உங்கள் டைமை ஆப்டிமைஸ் பண்ண முடியும், எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். அந்த இடத்துல சின்னதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு 1/2 மணி நேரம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக இருக்கிற பேஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் புது புது விஷயத்தை ஆட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பிளானை ஃபாலோ பண்ணாவே நீங்கள் மல்டிபிள் திங்ஸை ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதை தாண்டி பெட்டராக பர்ஃபார்மும் பண்ண முடியும். ஒருவேளை வந்து நீங்கள் சூஸ் பண்ண ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா, ஹவு டு ட்ரெயின் யுவர் பிரெயின் டு என்ஜாய் டூயிங் ஹார்ட் திங்ஸ் என்ற இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள்.